வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். யூஸிங் ரோல்ஸ் தியரம் ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் y equal to x square plus 1 where my x is in the interval -2 to 2 where the tangent is parallel to x axis. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இருக்க ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதுகிறேன். ஈக்குவேஷன் ஒய்னாலும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னாலும் மீனிங் ஒன்று தான். இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால் என்னது? இன்ஃபினிட்டி வரக்கூடாது. இன்ஃபினிட்டி வரணும்னா கீழே ஜீரோ ஏதாவது இருந்தால் இன்ஃபினிட்டி வரும். நமக்கு இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், கீழே ஜீரோ வர சான்ஸே இல்லை. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஆல்வேஸ் கண்டினியூஸாக க்ளோஸ்ட் இன்டர்வல் எழுதணும். எந்த இன்டர்வலில் -2 to 2ன்னு எழுதணும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் -2, 2. இதை எப்படி எழுதணும்? டிஃப்ரென்ஷியபிள்னும் போதே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். 2x இதுலேயும் டினாமினேட்டரே கிடையாது. ஸோ இது இன்ஃபினிட்டி ரீச் ஆக சான்ஸே கிடையாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன், இங்கே கண்டினியூஸ்க்கு க்ளோஸ் இன்டர்வல் போடுவோம், ஆனால் டிஃப்ரென்ஷியபிளுக்கு ஓப்பன் இன்டர்வல் தான் போடணும். ஸோ -2, 2 ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் -2 வேல்யூவும் இருக்குது, இந்த இங்கேயும் க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் இந்த 2 வேல்யூவும் இருக்குது. ஆனால் இந்த ஓப்பன் இன்டர்வல்னால் -2 கிடையாது, அதுக்கு அடுத்த வேல்யூ இருக்கும். அதே மாதிரி 2, இந்த 2 வராது. 1.999 வரலாமே தவிர்த்து 2 வராது. ஸோ இந்த வேல்யூக்கு அடுத்தோ இதுக்கு முன்னாடியோ இருக்கிற வேல்யூ தான் இருக்கும். இந்த லாஸ்ட் 2 வேல்யூஸ் இருக்காது. இப்போ ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு விஷயம், ரோல்ஸ் தியரம் ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இந்த இன்டர்வல்னு சொல்லணும். ப்ரூவ் பண்ணியாச்சு. த செகண்ட் பாயிண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியல் ஆன் த ஓப்பன் இன்டர்வல் -2, 2, அதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ட் பாயிண்ட், ரோல்ஸ் தியரமில் என்ன சொல்லுதுன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இதில் இதுதான் ஏ, இது பி. அப்போது எஃப் ஆஃப் ஏ இந்த ஃபங்க்ஷனில் ஏ போடணும் எக்ஸுக்கு பதிலாக, அதாவது இங்கே -2 போடணும். எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர் + 1, அதாவது 4 + 1 5. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் பின்றது என்னது? எஃப் ஆஃப் 2 2 ஸ்கொயர் + 1, அதுவும் 4 + 1 5. அப்போது தேர்ட் கண்டிஷனும் ரோல்ஸ் தியரமில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரோல்ஸ் தியரமே இதுதான். எஃப் ஆஃப் எக்ஸ் would be continuous on the closed interval a, b. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் on the open interval a, b. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரோல்ஸ் தியரம் அப்ளிகபிள். ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா தென் there exists at least one value c which belongs to open interval -2, 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் கிடையாது, such that f dash of c equal to 0. இதுதான் நம்ம ரோல்ஸ் தியரம் சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்து, வேர் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒரு கொஸ்டின் போட்டிருக்கான். டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு லைன் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, 0. அப்போது இது என்ன அர்த்தம்? இந்த லைன் வந்து y ஈக்குவல் டு 2ன்னு வரும். அதாவது y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். ஃபுல்லாக இப்படி தான் வரும். எக்ஸ் என்ன மாறினாலும் y மாறாது. ஸோ y இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ தான் இந்த இது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னு வரும். y இஸ் ஏ கான்ஸ்டன்ட்னு வரும். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னாகும்? ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. dy/dxனா என்னம்மா? f dash of x. கரெக்டாக dy/dx சொல்லலாம், இல்லை f dash of x. இது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோடைய ஆன்சர் 0. ஸோ இப்போ f dash of x 0. நம்மளோட ஃபங்க்ஷன் இது தானே. இதில் f dash of x என்னது? f dash of x வந்து 2x. இதுதான் நம்ம f dash of x. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? there exists at least one value c such that f dash of c equal to 0. அப்போ f dash of x 2xனா f dash of c என்னது? 2c. அந்த 2c ஈக்குவல் டு 0ன்றது தான் நம்ம தியரம். அப்போ 2c ஈக்குவல் டு 0னா c வந்து 0. அப்போ 0ன்ற வேல்யூ நமக்கு தெரியும், இந்த இன்டர்வல்குள்ளே தான் வருது. இது வந்தால் தான் இந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ c ஈக்குவல் டு 0 லைஸ் இந்த இன்டர்வல் -2, 2. அப்போ என்னோட பாயிண்ட் சின்றது கரெக்ட். ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 0 in y equal to x square plus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா y equal to 1. ஏன்னா இங்கே c equal to 0னா என்ன அர்த்தம்? எதை cன்னு எடுத்துக்கும்? எக்ஸை தான் எடுத்துருக்கோம். ஸோ x 0னா y இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y-யோட ஆன்சர் 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? த பாயிண்ட் ஆன் த கர்வ் இஸ் 0, 1. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.